கிரெடிட் நோட், டெபிட் நோட் எப்படி போடுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேலி பிரைம் ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் கம்பெனி கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் போயிட்டு புதுசாக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சுபி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டேட் தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன். ஸோ பின்கோட் 641-603 கொடுத்துட்டு ஸோ மொபைல் நம்பர் நான் கொடுத்துக்கலாம். ஸோ என்னென்ன ஃபீல்டு உங்களுக்கு வேணும் அந்த எல்லா ஃபீல்டும் நீங்கள் கொடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இந்த கம்பெனி வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எஸ் கொடுத்துக்குங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் இதில் எதுவுமே எனேபிள் பண்ணலை. ஜஸ்ட்டு ஜிஎஸ்டியுமே நோ கொடுத்துட்டு உள்ளே போய்க்கிறேன். எனக்கு தேவை அப்படிங்கும்போது எனேபிள் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா டேரெக்டாக வவுச்சர் என்ட்ரி உள்ளே போய்க்கிறேன். ஸோ உள்ளே போய்கிட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஒரு கஸ்டமர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ பர்ச்சேஸ் வவுச்சர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நேம் கேட்குது. ஸோ இதில் இங்கே க்ரியேட்டில் போயிட்டு ஒரு பார்ட்டி அக்கௌண்ட் நேம் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ க்ரியேட் உள்ளே போய்க்கலாம். உள்ளே போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிளாக ஸ்ரீ பாலா ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இவங்க வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்படிங்கும்போது இவங்க வந்து என்ன கேட்டகரியில் வருவாங்க அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸில் வருவாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் அது மட்டும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். வேறு எந்த டீல்ஸும் நான் கொடுக்கல இப்போதைக்கு. ஜஸ்ட்டு எல்லாமே நான் என்டர் பண்ணி வந்துக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பர்ச்சேஸ் லெஜர் கேட்குது. ஸோ புதுசாக கம்பெனி க்ரியேட் பண்ணதுனால நான் பர்ச்சேஸ்க்கு ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணணும். ஸோ பர்ச்சேஸ்ன்னு சொல்லி ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணிவிட்டு இது பர்ச்சேஸ் அக்கௌண்ட். சரிங்களா? ஓகே, என்டர் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் ஐட்டம். ஸோ என்ன ஐட்டம் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இது எந்த ஐட்டம் நாங்கள் இது வரைக்கும் இது முன்னாடி எதுவும் க்ரியேட் பண்ணலை. அதனால் Alt+C கொடுத்துட்டு இங்கேயே நான் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மவுஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அண்டர் ப்ரைமரிலே வச்சுக்க. யூனிட் வந்து இங்கே போய் க்ரியேட் கொடுத்துட்டு யூனிட் இங்கேயே நான் க்ரியேட் பண்ணிக்க முடியும். NYS கொடுத்துட்டு நம்பர்ஸ் கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ எனக்கு எவ்வளோ குவான்டிட்டின்னு கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு 20 கொடுத்துக்கிறேன். ரேட் பர்ச்சேஸ் ரேட் வந்து 350 சொல்லி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 7000 எனக்கு அமௌண்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு ஐட்டம் போட்டுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்ட். ஓகே, ஸோ இது ப்ரைமரி தான். NYS எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து இதுவும் ஒரு 20 வாங்குகிறேன். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500. ஓகேங்களா? ஓகே, இப்போ டோட்டலாக வந்து ஸ்ரீ பாலா ட்ரேடர்ஸ்லேருந்து கீபோர்டும் மவுஸும் பர்ச்சேஸ் பண்ணுறோம். 17,000 பர்ச்சேஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ 17,000 உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு பே பண்ணணுமா? ஓகே, ஃபஸ்ட் ஜஸ்ட் என்டர் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்கள். எனக்கு நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துங்க பில் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிளாக ஸோ இது இன்வாய்ஸ் நம்பருனால இன்வாய்ஸ் நம்பர் 1ன்னு கொடுத்துக்கிறேன். IN 1 கொடுத்துட்டு டியூ டேட் இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைனா என்டர் பண்ணி உள்ளே போய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 17,000க்கு வாங்கிட்டோம். 17,000க்கு நம்ம திரும்ப ரீபேமெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதிலே வந்துட்டு சம்திங் ஏதாவது வாங்கின பொருள் ஏதாவது டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்குள்ள டெபிட் நோட் பாஸ் பண்ணுறோம். சரிங்களா? கிரெடிட் ஃபார் எக்ஸாம்பிளாக பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸுக்கு டெபிட் நோட் பாஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அது எப்படி போடுறது அப்படின்னா அதில் வச்சுட்டு போய்க்கிங்க. அதில் போயிட்டு டெபிட் நோட். சரிங்களா? டெபிட் நோட் போயிட்டு ஸ்ரீ பாலா ட்ரேடர்ஸ் அவர் பேர் எனக்கு வந்துடும். அந்த நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இன்வாய்ஸ் எந்த இன்வாய்ஸுக்கு நீங்கள் டெபிட் நோட் போடுறீங்கன்னு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் IN 1ன்னு கொடுத்துக்கிறேன். அந்த இன்வாய்ஸ் நேம் நம்பர் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? என்டர் பண்ணதுக்கப்புறம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கொடுத்துக்குங்க. ஓகே, இப்போ ஸ்பேஸ் பார் பண்ணிவிட்டு ஸோ மவுஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மவுஸில் ஒரு 10 ஐட்டம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ 350 3,500 வந்து உங்களுக்கு டெபிட் போட போகிறேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி மற்றதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸில் எனக்கு அங்கே போட்ட பில் நம்பர் ப்ளஸ் அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதில் 3,500 எனக்கு டெபிட் போட்டிருக்கேன். சரிங்களா? ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் எஸ்கேப் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துக்கிறேன். அதே வவுச்சர்லேயே போயிட்டு டெபிட் நோட்லேயே பேஜ் அப் கொடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக போட்டது வந்துடும். அதை பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கரண்ட்டில் போயிட்டு ரிவ்யூ கொடுத்தோம்னா எனக்கு டெபிட் நோட் போட்டதுக்கு உண்டான எனக்கு பிரிண்ட் அவுட் வந்துடும். ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் நோட் நம்பர் தனியாக ஜென்ரேட் ஆகும்.
ஸோ அந்த டெபிட் நோட் எந்த இன்வாய்ஸுக்கு நீங்கள் போட்டது அந்த இன்வாய்ஸ் நம்பர் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். சரி, டேட்டோட எடுத்துகிட்டு வந்துடும். சரிங்களா? ஸோ வந்து எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா சரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் டெபிட் நோட் போட்டேன். ஸோ 17,000ல் 3,500 வந்து டெபிட் போட்டாச்சு. சரிங்களா? அப்போ பேலன்ஸ் தானே உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ அதனால் பேமெண்ட் வவுச்சரில் போய்க்கிறேன். போய்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்டில் எதுவுமே நான் க்ரியேட் பண்ணல. ஸோ ஆல்ட் சீன் கொடுத்துட்டு ஒரு பேங்க் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். எஸ்பிஐ பேங்க்கில் க்ரியேட் பண்ணிவிட்டு லெஜரில் பேங்க் அக்கௌண்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே, ஜஸ்ட் இதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே, ஓப்பனிங் பேலன்ஸும் கொடுக்கல. சரி, பரவாயில்ல. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து அமௌண்ட்டு கட்டுற மாதிரி போடுறேன். சரிங்களா? ஜஸ்ட்டு ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுங்கள், எனக்கு வந்துடும். ஸ்ரீ பாலா ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 13,500. சரிங்களா? ஸோ அந்த 3,500 எனக்கு லெஸ் ஆயிரும். ஸோ ரிமைனிங் அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ அது டெபிட் நோட்டில் காட்டியிருக்கு. ஸோ அகைன்ஸ் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வரும். ஸோ அந்த பில் நம்பர் இன்வாய்ஸ் ஒன்று தான் எடுத்துகிட்டு வரும். அமௌண்ட் 17,000க்கு பதிலாக 13,500 உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். சரிங்களா? அந்த டெபிட் அமௌண்ட்டு லெஸ் ஆகி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டெபிட் நோட் போடுவோம். ஸோ பேங்க் யூஸ் பண்ணி போகிறதுனால செக் ஐட்டம் நீங்கள் எதுவும் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில் வந்து பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அதில் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் புக், லெஜர், அதில் ஸ்ரீ பாலா ட்ரேடர்ஸ் அது ஓப்பன் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, பர்ச்சேஸ் 17,000 பண்ணியிருக்கோம். டெபிட் நோட் வந்து 3,500 போட்டிருக்கோம். பேமெண்ட் வந்து 13,500. எனக்கு அமௌண்ட்டு டேலி ஆயிடுச்சு ரெண்டுமே. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம டெபிட் நோட் போடணும். சரிங்களா? ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற சப்ளையருக்கு. ஸோ இதுவே வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுற கஸ்டமருக்கு கிரெடிட் நோட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக அதே மாதிரி வவுச்சர்ஸ் போயிட்டு சேல்ஸ் லெஜர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சேல்ஸ் லெஜர் போயிட்டு புதுசாக ஒரு பார்ட்டி நேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் முருகன் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறனால இவர் வந்து நம்ம கஸ்டமர். அவர் வந்து என்ன கேட்டகரினா சன்ட்ரி டெப்டார்ஸில் வருவாங்க. அந்த கேட்டகரி கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ என்ட்ரி பண்ணக்கப்புறம் டெலிவரி நோட் டீட்டெயில்ஸ் எதாவது இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகே, இதுக்கப்புறம் சேல்ஸ் லெஜர் அப்படிங்கிறதுனால கிரியேட்டில் போயிட்டு சேல்ஸ் தனியாக ஒரு லெஜர் கிரியேட் பண்ணிக்கலாம். சேல்ஸ் அக்கௌண்ட் தான். ஓகே, இப்போ நேம் ஆஃப் த ஐட்டமில் சேம் அதே ஐட்டம் போடுங்க. ஜஸ்ட் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். கீபோர்டில் 20 நம்பர்ஸ் இருக்குது, மவுஸில் 10 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கீபோர்டு கொடுத்துக்கிறேன். ஒரு 10 நம்பர்ஸ் சேல் பண்ணுறேன். ஸோ ரேட் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். 600 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி மவுஸ்லேயும் ஒரு 10 நம்பர்ஸ். ஸோ இது வந்து ஒரு 500 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இவருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம். 11,000க்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? முருகன் இன்ஃபோக்கு. ஸோ நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிறேன். இஸ் சேல்ஸ் பில் அப்படிங்கனால SALன்னு போட்டு ஒன்றுன்னு வச்சுக்கிறேன். ஸோ நம்ம கொடுக்குற நேம் தான் ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துக்கலாம். ஸோ சேல்ஸ் என்ட்ரி முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கிரெடிட் நோட் பாஸ் பண்ணணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் நோட் எப்படி போடுறதுனா அதர் வவுச்சர் போய்க்கிங்க. ஸோ அதில் கிரெடிட் நோட். சரிங்களா? அதில் போயிட்டு யாருக்கு கொடுக்கணும்? முருகன் இன்ஃபோவா. ஸோ அவங்க நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா SAL 1 அந்த இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துட்டு முருகன் இன்ஃபோ. ஸோ லெஜர் சேல்ஸ் லெஜர் தான். ஸோ இப்போ என்ன ஐட்டம்? ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்டு ஒரு 5 ஐட்டம் கொடுத்துக்கிறேன். அதே 600 தான். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இந்த 11,000 பேஸ் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சேம் பர்ச்சேஸில் போட்ட மாதிரி அதே கான்செப்ட் தான். இப்போ நம்ம கிரெடிட் நோட் போட்டாச்சா? இப்போ வந்து வவுச்சர் என்ட்ரிலே போய்க்கிறோம். இப்போ வந்து ரிசிப்ட் போட போகிறோம். ஸோ அவர் வந்து நமக்கு பேமெண்ட் பண்ணுறாரு. சரிங்களா? சேல்ஸ் பண்ணிட்டோம், கிரெடிட் நோட்டும் போட்டாச்சு. ஸோ வந்து கிரெடிட் போட்ட அமௌண்ட்டோ லெஸ் பண்ணி மிச்சம் இருக்க அமௌண்ட் தான் அவர் வந்து பேமெண்ட் நமக்கு பண்ணுறாரு. ஸோ அது ரெசிப்ட்லேயே போட போகிறேன். ஸோ எதில் வாங்குறேன்னா SBI பேங்க் டேரெக்டாக வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து 13,500 மைனஸில் கட்டுதா. ஸோ நம்ம SBI பேங்க் வந்து லெஜர் கிரியேட் பண்ணும்போது ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த அமௌண்ட்டும் கொடுக்கல. ஸோ அதனால் எனக்கு அவங்களுக்கு பண்ண பார்த்தீங்களா 13,500 பேமெண்ட்டில் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு இப்போ மைனஸில் காட்டும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் போடுறோம். யாருக்கு போடுறோம்னா முருகன் இன்ஃபோ. ஸோ அவங்க கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 வந்து
கட்டுற மாதிரி இருக்குது சரிங்களா. அந்த 3000 வந்து லெஸ் ஆகி 8000 பே பண்ணால் போதும். ஸோ கிரெடிட் நோட்டு எனக்கு மைனஸ் ஆகி வந்திருக்கு சரிங்களா. ஸோ இங்கே வந்துட்டு 8000 சேம் அதே பில் நம்பர் ஓகே கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓகே ஸோ இப்போ வந்து நான் பேக் வந்துட்டு ஸோ சேம் அதே மாதிரி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போகிறோம். அக்கௌண்ட்ஸ் புக் லெஜர் போய்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு முருகன் இன்ஃபோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 வந்துடும். கிரெடிட் நோட் பார்த்தீங்கன்னா 3000, இது ஒரு 8000. ஸோ டோட்டலாக வந்து எனக்கு அமௌண்ட் வந்து டேலி ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம கிரெடிட் நோட் டெபிட் நோட் வந்து போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா.